ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் அருமையான வத்தல் பண்ண போகிறேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் நானும் அம்மாவும். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அது கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா, ஒரு கூட கொத்தவரங்காய் அறுத்து நமக்கு வந்து ஒரு சின்ன தாம்பூலம் அளவுக்கு தான் வந்து அந்த வத்தல் வந்து கிடச்சிதுங்க. சரி வாங்க, கொத்தவரங்காய் வத்தல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இதெல்லாம் இது மட்டும் தானா? வெண்டைங்காயும் கொத்தவரங்காயும் இருக்குதுண்ணே. இந்த பீக்கிங்காய் எனக்கு ஒரே காய் தான் காய்ச்சிருக்குது. கொடி பாரு எப்படி வந்திருக்குதுண்ணே. காய் இருப்பாங்க. அப்போ சிப்பி தட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து இப்போ டவுன்லலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வச்சுக்குவாங்க கண்ணு. அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிணத்துக்கிட்டே ஒரு சின்ன பாத்தி மட்டும் இந்த காய்கறி செடிக்கு வீட்டுக்கு வேணுங்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. அதுவும் இந்த கொத்தவரங்காய் விதையெல்லாம் அப்படி வரப்பில் ஊன்னது தான். ஆனால் சூப்பராக செடி வந்து தலைஞ்சிருக்குதுங்க. இது வந்து ஆஃபீஸ் கொத்தவரங்காய்ங்களாம்மா. ஒரு செடியிலையும் பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அவ்வளோ காய் பறித்து நம்ம பொரியலும் பண்ண முடியாதுங்க. காய் கொஞ்சம் விட்டுட்டாலும் முத்திடும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். நமக்கு தான் இங்கே கொத்தவரங்காயே தலைய மாட்டேங்குதுங்களே. வருஷம் கொத்தவரை செடி போடுறேங்க, ஆனால் செடி மட்டும் வளரவே மாட்டேங்குது. நான் அப்புறம் தான் சரி, ஊரில் இருக்கிற கொத்தவரங்காயை நம்ம வத்தல் மாதிரி ஏன் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு நாள் அறுவடை மட்டும் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக கழுவி அந்த வத்தலுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி காய வச்சு பார்த்தோங்க. எண்ணெயிலையுமே ஃப்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரின்ட்டு மறுபடியுங்க அடுத்த 2 நாளுக்கு கொத்தவரங்காய் அறுவடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஒரு 2 ஜிப்லா கிட்ட யூஎஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் வத்தல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம சூப்பராக வந்திருந்தது. இந்த அவரைக்காய் கண்ணு இப்படி செடி பூரா பூவாவே இருந்தது கண்ணு. காயே காணாமேங்கம்மா. அதான் காயவே காணாம பாரு. அம்மா இந்த சைஸ் ஓகே தானே பாருங்க. ஓகே தான். அப்படி பூவாவே இருந்தது கண்ணு. நான் சரி இந்த பூ கொட்டி போயிடக்கூடாதுன்ட்டு ராணியத்தை என்ன சொன்னாங்க, சாம்பல் போடுங்கன்னாங்க. செடிக்கு சாம்பலும் தான் போட்டேன். ஒரு செடிக்கு 3 காய் 4. ஆனால் ஏன் கொடிக்காய் எல்லாமே இந்த தான் இருக்குது? கொத்துக்காய் தான் வாங்கி உண்ணேன். கொடிக்காய் எங்கன்னு போகிறது, அவ்வளோ படறதுக்கு வேணுமில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்ணு ஒவ்வொரு கிலோ வந்துருங்கண்ணே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டு கொடுத்துட்டேன் பெரியம்மாவுக்குலாம் அன்றைக்கி. அப்புறம் எங்கள் சித்தம் வீட்டுக்கு போனான்னு சொன்னல, அங்கே கொண்டு போய் கொடுத்தேன். அன்றைக்கி மிஷினுக்கு கொடுத்தேன், சித்திக்கு கொடுத்து விட்டேன். அப்படியே நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா பழம் பேசிட்டு அறுவடை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு கூட ஃபுல்லாக கொத்தவரங்காய் வந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, அதை நல்லா தண்ணியில் அலாசிட்டுங்க வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம தோட்டத்து காய்ங்களா, மருந்தடிக்காத காய், அதனால் ஒன்றும் வந்து அதில் கெமிக்கல் இருக்காதுன்னு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவலிங்க. சும்மா நார்மல் தண்ணியிலே அலாசிக்கிட்டோம். கொத்தவரங்காய் பாருங்கள், ஒரு கொத்தவரங்காய் பார்த்தா இன்னொன்று பார்க்க தேவையில்ல. அப்படியே அவ்வளோ வந்து சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. கொத்தவரங்காய் நல்லா அலாசி எடுத்துக்கிட்டுங்க, நம்ம அடுப்பு கூட்டி பிரியாணி செஞ்சோம் இல்லைங்களா, அதே அடுப்புலேயே வந்து கொத்தவரங்காய் வேக வச்சலான்ட்டு அதை ரெடி பண்ணுங்க. அது என்னமோ அடுப்பு கூட்டி சமைச்சு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நேரமும் சீக்கிரமாயிடுது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ஆசையாக இருக்குதுன்ட்டு அதை ரெடி பண்ணோம். அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து மண்ணை நல்லா பூசிக்கிட்டாங்க. மண் நல்லா எவ்வளோக்கெவ்வளோ திக்காக பூசுகிறோமோ அந்தளவுக்கு வந்து கழுவுறது ஈஸிங்களாமா. இல்லைன்னா அந்த தீஞ்ச மாதிரி பிடிச்சிக்கிச்சின்னா தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அதை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டுங்க, அதையுமே வந்து அடுப்பில் வச்சு தண்ணி காய வச்சிடலான்ட்டுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான். நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க இந்த ரெயின் வாட்டர் வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வெளியில் வந்து 2 தொட்டி இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் ஃபுல்லாக கல் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு தொட்டி வந்து மேலே இருக்கிற பைப்போட கனெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அந்த தண்ணி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற தொட்டிக்கு போயிட்டுங்க, அதுலேருந்து ஃபில்டர் ஆகி தான் இந்த டேங்க்குக்கு வருதுங்க. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான டேங்க்குங்க. இது வந்து சைடில் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நான் அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம உள்ள மோக்க தேவையில்லை, நம்ம பைப்லேயே வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. வீட்டு யூஸ்க்கு, சமையலுக்கு எல்லாத்துக்குமே மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. பூச்சி விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி துண்டு போட்டு மூடி வச்சுருக்குறேங்க. சரி, கொத்தவரங்காய் வந்து இன்றைக்கி எப்படி வத்தல் செய்ய போகிறோம் அப்படின்னா,
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், உப்புங்க, கல்லுப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி சூடானதுக்கப்புறமா கொத்தவரங்காயும் போட்டுடணுங்க. காய் போட்டுட்டு தான் இந்த சொன்ன மசாலா எல்லாமே போடணும். ஒரே கொதிங்க. ஒரே கொதியில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப கசகசன்னு வேகக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. நம்ம விறகடுப்பில் வைக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து முன்ன பின்ன ஆகும். கேஸ் அடுப்புனா கரெக்டாக 5 to 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுங்க. போதுங்கண்ணே. நேராக வை குடத்தை. வெய் பாலை. இந்த வைக்கக்கூடாது. அடுப்பு வச்சு 2 பக்கம் தான் வைக்கணும், 3 பக்கம் வைக்கக்கூடாது. தெரியல கண்ணு, சொன்னாங்க. எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஒன்றும் அள்ளி தண்ணி நல்லா இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறங்க கொத்தவரங்காய் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல் உப்பு வந்து 2 கை போட்டேங்க. தண்ணி வந்து பாருங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா, அந்த காயில் வந்து அந்த உப்பு இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு போட்டால் தான் நல்லாயிருக்குங்க வத்தலுக்கு. 2 கை ஃபுல்லாக போட்டுட்டு வரமிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூனுக்கு மேலே அம்மா போட்டாங்க. ஏன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா காயில் இறங்கவே இறங்காது. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி காய் கம்மியாக இது பண்ணுறோன்னா டக்குன்னு அந்த காரம் இறங்கிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது, காய் நிறையா இருக்குது இல்லைங்களா, காரம் வந்து டக்குன்னு இறங்காது. அப்படிங்கிறதுக்காக வரமிளகாத்தூள் வந்து ஒரு 4-5 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுங்க போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிட்டோங்க. கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து பார்த்தோம். ஒரு அரை வேக்காடை வெந்திருந்ததுங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காய் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குது. கலருமே லைட்டாக மாறி இருக்குது இல்லைங்களா. 5 நிமிஷம் ஆச்சுங்க. மறுபடியும் நல்லா ஒரு கலக்கி விட்டு என்ன பண்ணோன்னா தட்டம் போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுட்டோங்க. ஏன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அது மட்டும் அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து இன்னும் நல்லா கலர் மாறுங்க. அந்தளவுக்கு மாறினதுக்கப்புறமா காயை நல்லா தண்ணியிலேருந்து வடித்து நம்ம தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு இல்லைங்கம்மா. நசி பார்க்கலாமா? போதுங்க. ரொம்ப குழப்பம் எடுத்துடலாங்க. காய் பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்ட்டு. அந்த டார்க் க்ரீன்லேருந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. நல்லா அரிக்கரண்டியில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டைரெக்டாக வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். நிழலில் காய வச்சா பூசங்க பிடிச்சிருமோ என்னவோ அப்படின்ட்டு வெயிலே தாங்க காய வச்சோம். நம்ம இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. அதனால் காயும் தோட்டத்து காய்ங்களா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி ஒரு 2-3 காய் தண்ணிக்கு இந்த பாத்திரத்தில் அடியில் நின்றுட்டு இருந்தது. அதையுமே ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு தாமலை தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தட்டில் வந்து காயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சிட்டோம். தெளிச்சு விட்ற மாதிரி கையில் அடியில். பக்கத்துல எல்லாம் விறகு இருக்குது, அதனால பிடிச்சிருல. அதனால தான் போட்டுருக்கண்ணே. போதும்மா, போதுங்கண்ணே. நெருப்பு அமைஞ்சு போயிட்டா போதும், அந்த விரவெல்லாம் பிடிக்காத இருக்கணும், அவ்வளோதான். அப்படி வச்சிடலாம். அவருக்கு வந்து ஒரு அவருக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து வேணால் இன்னொரு தடவை பரட்டிக்கலாம். கொண்டு வை. இங்கே எடுத்துக்கிட்டுமா? அந்த தடுத்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். போதுங்க, போதும். வச்சிரு.
அது அதிலே பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 தாம்பலம் ஃபுல்லாக வந்ததுங்க. சாரி 5 தாம்பலம் ஃபுல்லாக வந்தது. என்னென்னா காயை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொம்ப அடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேயர் இருக்க மாதிரி வந்து பிளேட்டில் போட்டு காய வச்சிங்கன்னா பிளேட் வந்து அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் சூடாயிடுங்க. காயுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு காயறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அதில் தான் போட்டதுங்க. அது கரெக்டாக மேலே தான் வச்சுருந்தாங்களா, குருவி வேறு ஊருப்பட்ட குருவி சுற்றுதுங்க. எதாவது கீழே தள்ளி விட்டுச்சுன்னா வீணாக போய்டும் இவ்வளோ வேலை செஞ்சது அப்படின்ட்டு எடுத்து வந்து கீழே வச்சிட்டேனுங்க. அந்த நிழல் இருக்க இடத்துல வந்து இன்னொரு 1 மணி நேரத்தில் வெயில் வந்துடும்ட்டு கரெக்டாக வச்சுங்க. ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக வதக்குன்னு தாங்க இருந்தது. ஏன்னா அது கரெக்டாக 1 நாளில் எடுத்த வீடியோங்க. அது என்ன பண்ணோன்னா இன்னும் 2 நாள் கிட்ட விட்டுட்டோங்க. கரெக்டாக ஒரு 3 நாளுங்க. 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. காய் பெருசாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்குன்னு தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிஞ்சாட்டு இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சட்டுன்னு காஞ்சி போச்சுங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அடுத்த நாள் வந்து லைட்டாக வந்து அதை பெரட்டி மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அடியில் வந்து அந்த ஈரமுள்ள காய் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வதன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ பெரட்டி போட்டுட்டு இருந்தேனுங்க. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுங்க. வெயில் வந்து கொளுத்தி எடுத்துருச்சுங்க. அதனால் நமக்கு வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. 3 நாளில் பாருங்கள் வத்தல் எவ்வளோ முறுன்னு இருக்குதுன்ட்டு கருவாடு மாதிரியே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன் ஒரு பிளேட்லையும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா துளியோண்டு சுருங்கி போயிடுச்சுங்க. சூப்பராக இருந்தது. இந்த வத்தலோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா சலன்னு சவுண்டு வருங்க. காய் உடச்சிங்கன்னா நல்லா பட்டுன்னு உடையும். அந்த பதத்தில் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம லாங் டைம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க ஒரு 3 கொத்தரங்காய் மட்டும் பொரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பண்ணோங்க. எண்ணெய் வந்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொரிங்க, இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடுது. நாங்கள் பொரிச்சிட்டு எல்லாருமே நான், அம்மா, அத்தை, அம்மாயி, பாட்டி எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க வத்தல். அது வந்து துளியூன்றது இல்லைங்களா, எண்ணெயில் போட்டோன்னையும் நல்லா பெருசாக உப்பிக்கிச்சிங்க. அந்த வத்தல்லாம் வந்து நம்ம நார்மலாக சிப்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரிங்க சூப்பராக இருந்தது. பரவாயில்ல சக்ஸஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணது ரொம்ப நல்லா வந்துருச்சுன்ட்டு எனக்கு அம்மாவுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு ஜிப்லாக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து கொத்தவரங்காய் கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா, கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ சத்து இருக்குது. சரி அது நம்ம தோட்டத்தில் மருந்தடிக்காத காய்ங்க, எதுக்கு வீண் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக ஒரு ஜிப்லாக் பேக் பண்ணிவிட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து அடுத்த அறுவடை வந்ததுங்க. அதையுமே வந்து இதே ப்ராசஸில் வந்து பண்ணி கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருந்தது, அதில் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து போட்டுங்க அதையுமே பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த வத்தல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்பிக்கையே இல்லைங்க, எப்படி தான் வருமோன்ட்டு இருந்தது. ஆனால் நல்லா மொறுன்னு சூப்பராக வந்ததுங்க. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. நீங்களும் இதே மாதிரி தான் வத்தல் செய்வீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.